போகும்போது ட்ரெயினில் ரொம்ப 4 பேருமே செம்ம அரட்டை அடிச்சுக்கிட்டு இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அந்த ட்ராவலே. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அரட்டை அடிச்சுக்கிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ இப்படியே போய் அவங்க கரெக்டாக ஊட்டி ஸ்டேஷனில் இறங்கும்போது அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஷாக். அங்கே எல்லாருமே அந்த 4 பேருமே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறானுங்க. அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்போசிட்லேருந்து ஒரு பர்சன் ரொம்ப வேகமாக ஓடி வந்து டேங் மேலே ஒரு ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். அவன் மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்னடா சொல்லவே இல்லை, என்னடா எல்லோரும் ஒன்றா வந்திருக்கீங்க, சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நாங்களும் உங்கள் கூடயே வந்திருப்போம்ல, ராம் இங்கே வாடா நம்ம மச்சான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இங்கே 4 பேருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ராமே ஒரு மாதிரி ஷாக்கோடு தான் வரான். வந்து ஜங்கு இங்கே என்ன பண்ணுறீங்க, யுங்கி ஜமன் கரெக்டா? கரெக்டு. நீங்களும் ஹனிமூன் வந்திருக்கீங்களா? ஹனிமூன் நீங்களுமா? ஆமாம், நாங்களும் ஹனிமூன் வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும், ஐ மீன் நாங்கள் 4 பேரும். ஐயோ, அவங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும், அதாவது மொத்தமாக 4 பேர் வந்திருக்கோம். ஓகே 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 புரியுது. நாங்களும் ஹனிமூன் தான் வந்திருக்கோம். வா, வாட் அ கோஇன்சிடென்ஸ் மச்சான், டேங்கு செம்ம என்ஜாய் பண்ணுறோம் பாரு. என்னது, நீங்களும் ஹனிமூனுக்கா? இது ஹனிமூன் ட்ரிப்பா இல்லை பாய்ஸ் கேங் ட்ரிப்பாடா? இத்தனை பேரும் ஒன்றா வந்து எப்படா ஹனிமூன் கருமம். டே நடிக்காத, நீ அப்பயே சொன்னவன் தானே ஹனிமூன் நம்ம எல்லோரும் ஒன்றா போவோண்டான்னு. அது ஏதோ விளாட்டா சொன்னது, இப்படி வினையாவது நிற்கும் நான் நினைக்கலையே. சரி விடு, நடந்துருச்சு. எப்போ கார்த்தி கொஞ்சம் இறங்குறியா, முடியலை, உன்னை எவ்வளோ நேரம் தூக்கி வச்சிட்ருப்பேன். சாரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்கு கிட்டே போகிறான். செம்மையாக ஹக் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இப்போ கார்த்தி தான், என்ன சொன்னதை நிறைவேற்ற போகிறப்போல? என்னது? இல்லை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஹனிமூன் போகலாம், நீ அதை சொன்னேன். இப்படி சொல்லாதடா, அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ நடந்துச்சு, வேறு என்ன பண்ணுறது. சரி, எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நாங்கள் வந்திருக்கோம், உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்கள் வந்திருக்கீங்க. திஸ் 2 பீஸ் என்ன? ஹாய் கார்த்தி, நான் யுங்கியோட ஹஸ்பண்ட், யுங்கி என்னோடய ஹஸ்பண்ட். என்னது, கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க 2 பேருக்கும்? சொல்லவே இல்லை, பத்திரிக்கை அனுப்ப சொன்னேன்ல, என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்டேன்ல, நீங்கள் நான் மதிக்கலை. ராம் வா கிளம்பும். இருடா. இல்லை ராம், அவனுங்க நம்ம மதிக்கலை. ஜமன் என்னடா? ஐயோ இல்லைடா, ஒரு ஆர்வத்தில் சொல்லிவிட்டேன், பைத்தியம், சாரி கேளு. சாரிங்க, சாரி. எதுக்கு, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கா? அதுக்கு நான் சாரி கேட்கணும்? அதுக்கு இல்லைங்க, அப்புறம் எதுக்கு? ஐயோ எதுக்குடா நான் சாரி கேட்க சொன்னேன்? இவன் ஒருத்தன். ஐயோ சாரி ராம், சாரி கார்த்தி, நாங்கள் கொஞ்சம் அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டோம். அவசரம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஏதோ ஒரு நினப்பில் விட்டுட்டோம், சாரி. அதாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் சொல்லியிருப்பீங்க, நாங்கள் தான் இல்லைல்ல. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் பேசாதீங்க, நீங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போது வாங்க போங்கன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. சரிடா, சாரி, மன்னிச்சிரு. ஆமாம் கார்த்தி, ஆமாம் ராம், மன்னிச்சிருங்க. மன்னிக்கணுமா? சரி, அப்போ எனக்கு வந்து ஒரு ஹாஃப் வாங்கி தரீங்களா? ஹாஃப் தந்தூரி வாங்கி தரீங்களான்னு. தந்தூரி ஹாஃப் நான் ஃபுல்லே வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே கிளம்புறானுங்க. ஸோ ஒரு ஹனிமூன் ட்ரிப்பாக பிளான் பண்ணி இங்கே வந்து பாய்ஸ் ட்ரிப்பாக மாற்றிட்டுருக்கானுங்க.